சூப்பரான சுவையான கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வானிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்த பிறகு கடுகு கடலப்பருப்பும் உளுத்த பிறகு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 3-4 வரமிளகா, அப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், சாம்பார் தூள், கறி மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா வதங்கின பிறகு கத்திரிக்காய் வந்து கட் பண்ணிச்சிருக்கேன், அது கூட சேர்த்துக்கலாம். சிறப்பு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்த பிறகு தேங்காய் தூள் போட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பராக கத்திரிக்காய் பால் வந்து ரெடி ஆயிரும். அது சாப்பாடுலாம் சூடான சாப்பாடுக்கு பயன்படுத்தும் அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் பால் தாங்க, ஆனால் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கத்திரிக்காய் பால் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வணங்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா காலைல அது இல்லாமல் மெனத்தக்காளி கீரை வந்து கொஞ்சமாக வந்து பொருள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தா இந்த பக்கம் வந்து செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இப்படி தான் போச்சு. கத்திரிக்காய் போய் மணத்தக்காளி கீரை வந்து பொருள் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் பொருள் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். கண்டிப்பாக